வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சீரியல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே ஆவலுடன் வெயிட் பண்ண அந்த சம்பவம். எந்த சம்பவம் என்னன்னா, நம்ம சூர்யா சார் வந்து நம்ம நந்தினிக்கு முன்னாடி வந்து எப்படி மண்டிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ண உடனே நந்தினி என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோட ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியலில் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடக்குதுன்னா, இப்போ போன எபிசோடில் நம்ம பார்த்தோம்ல, கம்பெனி வந்து ஒவ்வொன்று வந்து நடந்துட்டு இருக்கு. சுந்தரவழியிலேருந்து ஹரிதாலேருந்து எல்லாருமே வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா கம்பெனி செம்மையாக நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் வந்து அதே மாதிரி சுந்தரவழியோட இந்த நம்ம நந்தினியோட கம்பெனியில் செம்ம ப்ராஃபிட் கிடைக்குது. ஓஹோன்னு இருக்காங்க. அப்போ நம்ம சூர்யாவுக்கு வந்து தோணுது, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் வந்து நந்தினியும் நானும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கலாமே. இவ்வளோ நாள் நாங்கள் ஆரம்பிக்காததுக்கு காரணமே வந்து நம்ம பொன்னாடிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நம்ம நினச்சிருந்தோம். இனிமேல் ஏன் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம நந்தினிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து கம்பெனியில் இருந்துகிட்டே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஐடியா எதுவுமே நந்தினிக்கே தெரியாது. நந்தினிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சூர்யா சார் வந்து நினச்சிருந்தாங்க. ஆனால் சூர்யா சார் வந்து கல்யாணத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, கல்யாணம் நம்ம நந்தினிக்கு எந்த கல்யாணம் பிடிக்கும், எந்த கிஃப்ட் வாங்கிட்டு போய் நம்ம நந்தினியை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே கல்யாணம் சொன்னாங்க, நந்தினி மேடம் வந்து நந்தினி அம்மா வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்தவங்க. அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கயா. அவங்களுக்கு ஒரு ரோஸ் பூ வாங்கிட்டு போங்க. 19 கிட்ஸ்லலாம் வந்து அந்த காலத்துலலாம் ரோஸ் பூ கொடுத்து இப்படி முட்டிங்கால் போட்டு ப்ரப்போஸ் பண்ணாலே சும்மா அந்த லவ் வந்து அந்த லவ் ப்ரப்போஸ் வந்து சும்மா மாசாக இருக்கும். அதனால நீங்கள் அதையே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. உடனே சூர்யா சார் வந்து சூப்பர் கல்யாணம், நீ கொடுத்த ஐடியா கண்டிப்பாக சூப்பர், 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க, இதே வந்து உங்கள் பார்ட்னராக இருந்தால் நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யா சார் எப்படி நந்தினிக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கல்யாணம் வந்து சூர்யா சார் மண்டைக்குள்ளே போட்டு விட்டாங்களா. உடனே சூர்யா சார் வந்து யோசிச்சு சரி இன்றைக்கே போய்ட்டு நந்தினிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருந்த மாதிரியே யோசிக்கிறாங்க. ஆனால் நந்தினியும் சூர்யா சாரும் அந்த கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சூர்யா சார் சொல்லிக்கிறாங்க, நந்தினி நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போயிடு, நான் வந்து கார் வந்து வர வைக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிடு, நான் அதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து சொல்லிக்கிறாங்க. அதோட நந்தினி வந்து இல்லை நான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நந்தினி நான் வர டைம் ஆகிடும், இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு பாரு, இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம போட்டு வைக்கணும். அது எல்லாத்துக்கும் இப்போ நான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீ ஆல்ரெடி ரொம்ப வேலை பார்த்துட்டு காலையிலேருந்து, நீ போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இப்போது நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ஒரு குட்டி சூர்யா குட்டி நந்தினி வருவாங்கள்ல, உங்களுக்கு குட்டி சூர்யா வேணுமா இல்லை குட்டி நந்தினி வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா குட்டி சூர்யா இல்லை குட்டி நந்தினின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆர்வத்தை நாங்கள் தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சூர்யா சார் வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி வந்து நந்தினி ஏற்றுறதுக்காக கார்லாம் வந்துடுச்சு. காரில் வந்து நந்தினி மேடம் வந்து ஏறி வந்து போயிட்டாங்க. ஏறி போனதுக்கப்புறமா நந்தினி மேடத்துக்கு வந்து ஒரே இது சூர்யா சாரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. என்ன தெரில, அந்த சூர்யா சார் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோ அதனால வந்து இந்த சோல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு ஒன்றுனா நம்ம பார்ட்னருக்கு தெரியும், அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நமக்கும் தெரியும், அந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம நந்தினி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து நந்தினியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், அந்த மாதிரி வந்து சூர்யா சார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினிக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இமேஜினே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போகிறோம், நந்தினி வந்து இப்படி வேலை பார்த்துருப்பா, அப்படியே பின்னாடி திரும்பி ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நந்தினி வந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் நடந்துட்டு இவங்க இதே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து சூர்யா வந்து நந்தினிக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சூர்யா சார்னால அந்த ப்ரப்போஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணவே முடியல. நந்தினிக்கு ஓடி போய் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து ஓடி போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கடையில் நந்தினி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
பார்த்தாங்களா ஹரிதா, அதனால வந்து ஹரிதாக்கு வந்து பொறாமை. அதனால வந்து நம்ம நந்தினிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி சூர்யாவுக்கு வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆள் மூலமாக பொய்யா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா. ஆனால் நந்தினினால சும்மா இருக்க முடியுமா? நந்தினி வந்து கல்யாணம் சார் கிட்ட சொல்லி ஒப்பாரி வச்சு அழுகுறா. அழுதுட்டு வந்து இந்த கம்பெனிக்கு சூர்யா சார் பார்க்குறதுக்காக நந்தினி வந்து வேகமாக வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு சூர்யா சார் வந்து கம்பெனி விட்டு அவங்க தான் போயிட்டாங்கல்ல. சூர்யா சார் வந்து போயிட்டாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ சூர்யா சார் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் கொஞ்சம் எம்ப்ளாயிஸ்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து அந்த கம்பெனிலாம் மூடிட்டு போவாங்களே, அந்த எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கும்போது சூர்யா சார் எங்கே, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கேட்கும்போது, இல்லை சூர்யா சார் இப்போ தான் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்கணும், அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சூர்யா சாருக்கு வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் இந்த வேலை இருக்குது, நாங்கள் இதை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எம்ப்ளாயிஸும் சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே நந்தினி வந்து இப்போ நம்ம சூர்யா சாருக்கு எதுவுமே ஆகலை, அப்போ யார் அந்த கால் பண்ணா, யார் இப்படி தப்பாக இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நந்தினிக்கு வந்து ஒரே பயம். உடனே நந்தினி வந்து திரும்ப வந்து சூர்யா சார் பார்க்குறக்கா வேகமாக ஓடி போயிட்டா. அங்கே போயிட்டு சூர்யா என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து வீட்டில் போய் நந்தினி அவங்க ஆர்வத்துடன் செய்கிறாங்கன்னா நமக்கு இருக்கும் எப்படா சேருவீங்க 2 பேரும் அப்படின்னு நமக்கு தோணும்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அதில் சூர்யா சார் வந்து ரூமுக்கு போகிறாங்க. நந்தினி வந்து கிச்சன் பக்கம் வந்துட்டு அவங்க ஹாலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நந்தினி வந்து ரூமுக்கு போகிறாங்க. மேலே வந்து அவங்க ரூமில் தானே சூர்யா சார் இருப்பாங்க. ஸோ ரூமில் இருப்பாங்க சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து வேகமாக ஓடி ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோடனே நந்தினி வந்து இப்படி கதவை திறக்கிறாங்க. சூர்யா சாரும் இப்படி வராங்க. நந்தினி வந்து அப்படி ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்க. அதில் ஸ்லிப்பாகி விழுந்தோடனே நந்தினி வந்து சூர்யா சார் இப்படி தாங்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறமா வந்து கூது காத்து கொல்லுதையா அப்படின்னு வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே ஆகுது. ரொமான்டிக் சாங் ப்ளே ஆகுது. நம்ம அந்த காட்சியை போகும்போது நமக்கே அப்பா இந்த காட்சி இவ்வளோ நாள் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டவே இப்போ தான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட வந்து நந்தினி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து நந்தினியை பிடிச்சி கேட்குறாங்க எங்கே போனேன். அப்போ தான் வந்து நந்தினி வந்து இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்படி சொன்னாங்க யாரோ அப்படின்னு. எவன் சொல்லியிருப்பான், எவனாச்சும் அந்த பெஸ்ஸம் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன், எனக்கு எதுவும் ஆகலை நந்தினி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே சூர்யா சார் வந்து நந்தினி முன்னாடி வந்து நந்தினி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அந்த துணி மடித்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வைக்க போகும்போது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கூப்பிட்றாங்க. உடனே வந்து நந்தினி வந்து திரும்பி பார்க்க சூர்யா சார் வந்து முட்டிங்கால் போட்டு அந்த ரோஸை வந்து கொடுத்து நந்தினி இப்போ வரைக்கும் வந்து நம்மளோட கம்பெனிஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, என் கூட இருந்தால் தான் எனக்கு வந்து வெற்றின்னு ஒன்றே இருக்கும், என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து கேட்குறாங்க. நந்தினிக்கு வந்து ஒரே சந்தோஷம். நந்தினி உடனே வந்து சூர்யா சார் வந்து அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான எபிசோட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.